வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த எக்ஸல் வீடியோ பதிவு மூலியமா நம்ம ஒரு கொடுத்துருக்க வேல்யூ வந்து டெக்ஸ்ட்ல இருந்ததுன்னா அதை எப்படி நம்பர் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். அதே மாதிரி கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் வேல்யூ வந்து டெக்ஸ்ட்ல இருக்கா நம்பர்ல இருக்கான்றதை எப்படி நம்ம கண்டுபிடிக்குதுன்னா ரெண்டு மெத்தடில் பார்க்கலாம். ஒன்று ISNumber ஃபார்முலா பயன்படுத்தலாம், இல்லைனா இதனுடைய வேல்யூ வந்து அலைன்மெண்ட் பார்த்து கண்டுபிடிக்கலாம், லெஃப்ட்டில் இருக்கா ரைட்டில் இருக்கான்னு. அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஒருவேளை இருக்கிற வேல்யூ டெக்ஸ்ட்ல இருந்ததுன்னா அதை 5 மெத்தட்ஸ் நம்ம பயன்படுத்தி நம்ம நம்பர் கன்வெர்ட் பண்ணலாம். எதுக்கு நம்ம 5 மெத்தட்ஸும் கற்றுக்கணும்? வேல்யூ ஃபங்க்ஷன், டெக்ஸ்ட் டு காலம்ஸ், யூசர் ஸ்மார்ட் டேக், பெஸ் ஸ்பெஷல், ரீப்ளேஸ் கம்மா. எதுக்கு இந்த 5 ஃபங்க்ஷன் பற்றி எதுக்கு நம்ம கற்றுக்கணும்னா, டிஃப்ரெண்ட் டூல்லேருந்து நம்ம ஒரு முறையும் டேட்டா வந்து நம்ம எக்ஸலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். சிஎஸ்பியினுடைய ஃபைலை வந்து நம்ம எக்ஸல் கன்வெர்ட் பண்ணுவோம், இல்லை எஸ்கியூஎல்னுடைய டேட்டா வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், இல்லை ஓடில் இருக்கிறது வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஒருவருடைய வேல்யூ வந்து ஒரு மாதிரி இருக்கும். இந்த 5 ஃபங்க்ஷன் நம்ம லேர்ன் பண்ணிங்கன்னா எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் நம்மளால் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம இது 5மே ரொம்ப ஈஸியாக நம்ம லேர்ன் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய எக்ஸல் வீடியோஸ் எல்லாமே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வழி எல்லாமே நம்ம கவர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே சண்டேல ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி ஹாலில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களும் வந்து சரி நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுடைய வேல்யூ, உங்களுடைய எக்ஸல் ஃபைல் இருக்கிற டேட்டா நம்பரில் இருக்கா டெக்ஸ்ட்டில் இருக்கான்றது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, யூ கேன் யூஸ் ISNumber ஃபார்முலா. ஸோ ISNumber ஃபார்முலா நீங்கள் பயன்படுத்துறது மூலிமா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஈக்குவல்ட் ஆல்வேஸ் எப்பயுமே ஒரு ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணும்போது ஈக்குவல்ட் கொடுக்கணும். ISNumber டைப் பண்ண உடனே உங்களுக்கு கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக பாப்பப் ஆகும். இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணலாம், இல்லைனா டேபை கிளிக் பண்ணுங்கள். ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் நம்மளுக்கு இங்கே ஓப்பன் ஆகும். இப்போ இதனுடைய வேல்யூவை செலக்ட் பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ க்ளோஸ் த ப்ராக்கெட். ரெண்டே ஸ்டெப் தாங்க. ஃபார்முலா, செலக்ட் த செல், என்டர். இந்த ISNumber நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒருவேளை இது நம்பராக இருந்ததுன்னா இது ட்ரூன்னு நம்மளுக்கு இங்கே ரிசல்ட் கிடைச்சிருக்கும். அதே டெக்ஸ்ட்டில் இருந்ததுன்னா நம்மளுக்கு இங்கே ஃபால்ஸ்னு ரிசல்ட் வரும். இதை அப்படியே நான் ட்ராக் பண்ணுற பாருங்கள். ஸோ இதை எல்லா வேல்யூமே நம்மளுக்கு இப்போ ஃபால்ஸில் காட்டியிருக்கு. அப்படின்னா இது எல்லாமே டெக்ஸ்ட் வேல்யூ. ஸோ இன்னொரு மெத்தட் என்னென்னா, வேல்யூ நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருந்ததுன்னா அது வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட், அதே நம்மளுக்கு ரைட் சைடில் இருந்ததுன்னா அது வந்து நம்பர் ஃபார்மேட் இல்லைனா ஜென்ரல் ஃபார்மேட் சொல்லலாம். அதுபோல் இந்த லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பாருங்கள் ஒரு ட்ரையாங்கிள், க்ரீன் கலர் ட்ரையாங்கிள் இருக்கும். டாப் லெஃப்ட் சைட் ஆஃப் யுவர் கார்னர் இங்கே பாருங்கள் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். இப்படி இருந்தாலும் இது வந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட். ஸோ இப்போ இது நம்ம எப்படி நம்ம நம்பர் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ 5 டிஃப்ரெண்ட் மெத்தடில் நம்ம ஒன்று சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு வேல்யூ ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஸோ இந்த நம்பரை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு ஈக்குவல் ஃபார்முலா கொடுங்க. ஸோ வேல்யூன்னு டைப் பண்ணுங்கள். வேல்யூன்னு டைப் பண்ணால் போதும். முன்ன சொன்னது போல் இது மேலே டபுள் கிளிக் பண்ணுங்கள், இந்த செல்லை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த வேல்யூ நீங்கள் வந்து நம்பர் கன்வெர்ட் பண்ணுமோ அந்த வேல்யூ செலக்ட் பண்ணிக்கோங்க, க்ளோஸ் த ப்ராக்கெட். ஸோ இதனுடைய டெக்ஸ்ட் வேல்யூ நம்மளுக்கு நம்பர் கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இங்கே பாருங்கள். இந்த டெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும், அதே அந்த வேல்யூ வந்து நம்பர் ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா உங்களுக்கு ரைட் சைடில் காட்டும். இந்த அலைன்மெண்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இப்படி தான் வேல்யூ ஃபங்க்ஷன் பயன்படுத்தி ஒரு டெக்ஸ்டினுடைய வேல்யூ வந்து நம்ம நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணலாம். அடுத்தது இன்னொரு ஆப்ஷன் நம்ம வந்து டெக்ஸ்ட் டு காலம் பயன்படுத்தலாம். ஸோ டெக்ஸ்ட் டு காலம் எப்படி பயன்படுத்துதுன்னா, ஒரு வேல்யூ செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கிளிக் ஆன் டேட்டா கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் டு காலம் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது கிளிக் பண்ணுங்கள். இதனுடைய டெலிமிட்டட்ன்றது டிஃபால்ட் ஆப்ஷன். ஸோ அதே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு டேப் டிஃபால்ட் ஆப்ஷன் வந்து இது செலக்ட் ஆகிருக்கணும், செலக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இப்போ ஜென்ரல் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். இதை வந்து அப்படியே விட்டுருங்க, எதையுமே டச் பண்ணாதீங்க. ஸோ கிளிக் ஆன் ஃபினிஷ் கிளிக் பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அங்கே பாருங்கள் இதனுடைய வேல்யூ வந்து டெக்ஸ்ட்டில் இருந்தது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இப்போ நம்பருக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது இன்னொரு மெத்தட் என்ன இருக்குன்னா, இங்கே பாருங்கள் ஒரு செல்லை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் யூசர் ஸ்மார்ட் டேக்னு உங்களுக்கு ஒரு சிம்பிள் எப்படி வரும் இங்கே பாருங்கள். இந்த இடத்துல இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். செகண்ட் ஆப்ஷன் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா கன்வெர்ட் டு நம்பர். இப்படி நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ டெக்ஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு நம்பர் கன்வெர்ட் ஆகிடும். இப்போ இந்த டெக்ஸ்ட் டு காலமுக்கும் இந்த யூசர் ஸ்மார்ட் டேக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த டெக்ஸ்ட் டு காலம் நீங்கள் இந்த என்டையர் காலம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பயன்படுத்தி ஜென்ரல் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக ஆகிடும். ஆனால் யூசர் ஸ்மார்ட் டேக் இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, அந்த என்டையர் காலமில் இருக்க வேல்யூ நம்பர் கன்வெர்ட் பண்ணணுன்னா டெக்ஸ்ட் டு காலம் பயன்படுத்திக்கோங்க.
ஒருவேளை வேல்யூ கம்மியாக இருந்ததுன்னா இந்த யூசர் ஸ்மார்ட் டேக்கை பயன்படுத்தலாம். அடுத்தது பேஸ்ட் ஸ்பெஷல் பார்க்கலாம். பேஸ்ட் ஸ்பெஷல் மூலிமா எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னா, பிளாங்க் செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், பேஸ்ட் இந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு டிசேபிள் ஆகிருக்கு. இந்த செல்லை நான் காப்பி பண்ணுறது மூலிமா இங்கே நம்மளுக்கு எனேபிள் ஆகிடும். எனேபிள் ஆன உடனே இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் ஸ்பெஷல் மோர் ஆப்ஷன் கீழே இருக்கிற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஆட் இந்த வேல்யூஸ்ன்றது என்ன ஆகும்னா இந்த ஃபார்மேட்டுக்கு நம்மளுக்கு அப்படியே கன்வெர்ட் ஆகிடும். கிளிக் பண்ண உடனே இது மாறிடுச்சு பாருங்கள். ஸோ இப்படி தான் ரொம்ப ஈஸியாக நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். லாஸ்ட் ஆப்ஷன் எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஆப்ஷன் இது. என்னென்னா, ஒருவேளை இங்கே நம்மளுக்கு கம்மா இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம டெக்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணலாம்னா Ctrl F. ஸோ Ctrl Fனா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஸோ இந்த ரீப்ளேஸ் மேலே கிளிக் பண்ணுங்கள். இல்லைன்னா Ctrl H கொடுத்தா டேரெக்டாக நம்மளுக்கு இந்த ரீப்ளேஸ் இது மேலே நம்மளுக்கு செலக்ட் ஆகிடும். ஸோ ஃபைண்ட் வாட் கமா ரீப்ளேஸ் வித் நத்திங் அப்படியே விட்டுருங்க. இப்போ ரீப்ளேஸ் பண்ணுறது மூலிமா என்ன ஆகும்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லா வேல்யூ நம்மளுக்கு அந்த கம்மா எல்லாமே போயிடுச்சு, ஃபார்மேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனால் வேல்யூ வந்து நம்மளுக்கு இன்னும் டெக்ஸ்ட்டில் தான் இருக்குது. அது எப்படி பார்க்குறதுனா, ISNumber முன்ன சொன்ன மாதிரி பயன்படுத்திக்கோங்க. வேல்யூ செலக்ட் பண்ணியாச்சு, இதை அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு எது நம்மளுக்கு நம்பரில் கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னு இங்கே தெரியுங்க. ட்ரூன்னு வந்தது எல்லாமே நம்பர் கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வேல்யூ ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தி நம்ம ஆல்ரெடி மாற்றி இங்கே ரிசல்ட் கொண்டு வந்தோம். ஸோ இதுவும் நம்மளுக்கு ட்ரூவில் வந்துருச்சு நம்மளுக்கு ரிசல்ட்டு. இப்போ இங்கே பாருங்கள், இதனுடைய கமாமத் தான் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஆனால் இதனுடைய இந்த ட்ரையாங்கல் இந்த க்ரீன் மார்க் வந்து இன்னும் அங்கேயே அப்படியே தான் இருக்குது. ஸோ அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. இதையும் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கமா இருக்கும். இதை நம்ம ரிமூவ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இது வந்து நம்மளுக்கு டைரெக்டாக நம்பர் கன்வெர்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், எல்லாமே நம்மளுக்கு ட்ரூவில் சேஞ்ச் ஆகிடுச்சு. ட்ரூனா இது எல்லாமே நம்பர். ஸோ ISNumber பயன்படுத்தி இப்படி தான் நம்ம மாற்றுறது. ஸோ இன்னொரு மெத்தட் இருக்குது. என்னென்னா பாருங்கள், இதை நான் திரும்பவும் பழைய நம்மளுடைய டெக்ஸ்ட் ஃபார்மேட் நான் கொண்டு வந்துட்டேன். ஆனால் இங்கே நம்மளுக்கு இன்னும் ஃபால்ஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த நாங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த இடத்துல எனக்கு ட்ரூ கொண்டு வரணும். ஸோ இந்த ISNumberல இங்கே நம்ம வந்து வேல்யூ அந்த ஃபார்முலா வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். எப்படின்னா, ஸோ வேல்யூன்றது ஒரு ஃபார்முலா அப்படின்னா என்னென்னா, இதனுடைய செல் வேல்யூவை இதனுடைய செல்லை வந்து நம்ம வேல்யூ அப்படின்னா நம்பர் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர போகிறோம். ஸோ ஒருவேளை இது நம்பராக இருந்ததுன்னா இந்த ISNumber வந்து ட்ரூன்னு வரும் நம்மளுக்கு. இப்போ என்டர் கொடுக்குற பாருங்கள், நம்ம எந்த சேஞ்சஸும் நம்ம அங்கே பண்ணல. இங்கே ஜஸ்ட் வேல்யூ நம்ம ஆட் பண்ணோம், ISNumber நம்ம ஃபார்முலா ஆட் பண்ணியிருக்கோம். அதனால நம்மளுக்கு அவுட்புட் வந்து நம்மளுக்கு ட்ரூன்னு வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண கையோட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.